ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் பேசும்போது 95% 5 டென்சஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், இந்த 5 டென்சஸை யூஸ் பண்ணி தான் 95% நாம் இங்கிலீஷ் பேசுவோம். அதே மாதிரி இங்கிலீஷ் பேசும்போது ஒரு 1000 ஆக்ஷன் வேர்ப்ஸ் நாம் பயன்படுத்தி இங்கிலீஷ் பேசுவோம். இந்த 1000 ஆக்ஷன் வேர்ப்ஸில் ஃபர்ஸ்ட் 15 எவ்ரிடே ஆக்ஷன் வேர்ப்ஸை பயன்படுத்தி எப்படி இங்கிலீஷ் பேசுவது, அதாவது இந்த 5 டென்சஸில் எப்படி இங்கிலீஷ் பேசுவது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை எந்த சூழ்நிலைகளில் நாம் இங்கிலீஷ் பேசும்போது பயன்படுத்துவோம்? எஸ்டர்டேக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இது என்னது? ப்ரெசன்ட். இதற்கும் இடையில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது நாம் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். அதாவது எஸ்டர்டேக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் இடையில் எப்போ வேணாலும் நடக்கலாம், நோ ஸ்பெசிஃபிக் டைம். அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், இப்போ நாம் பேசி கொண்டு இருக்கிறோம் இல்லையா, இதுதான் என்னது? ப்ரெசன்ட். அப்போது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம், அல்லது 10 மினிட்ஸுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம், அல்லது ஒரு 8 hours அல்லது ஒரு 9 hours அல்லது ஒரு 10 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம். அதாவது ப்ரெசண்ட்டுக்கும் எஸ்டர்டேக்கும் இடையில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம், நோ ஸ்பெசிஃபிக் டைம். இந்த சூழ்நிலைகளில் நாம் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் குக் அப்படிங்கிற ஒரு வேர்பை இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் நாம் எந்த வேர்பை பயன்படுத்துவோம் அப்படின்னா, மேலே பாருங்கள் வேர்ப் 3 அப்படின்னு இருக்கும், சரிங்களா? வேர்ப் 3, அதாவது குக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த வேர்ப் தான் நாம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்தணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீ சமைத்து விட்டாயா? ஹேவ் யூ குக்ட்? ஹேவ் யூ குக்ட்? நீ சமைத்து விட்டாயா? ஆம், நான் சமைத்து விட்டேன். எஸ், ஐ ஹேவ் குக்ட். ஆம், நான் சமைத்து விட்டேன். எஸ், ஐ ஹேவ் குக்ட். இல்லை, நான் சமைக்கவில்லை. நோ, ஐ ஹேவ் நாட் குக்ட். இல்லை, நான் சமைக்கவில்லை. நோ, I have not cooked. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீ அந்த படம் பார்த்து விட்டாயா? ஃபர்ஸ்ட் நீ பார்த்து விட்டாயா, இதை எப்படி சொல்றது? Have you watched? Have you watched? நீ பார்த்து விட்டாயா? எதை? அந்த படம். அப்போ that movie. Have you watched that movie? நீ அந்த படம் பார்த்து விட்டாயா? ஆம், நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன். ஃபர்ஸ்ட் நான் பார்த்து விட்டேன், இது எப்படி சொல்றது? I have watched. I have watched. நான் பார்த்து விட்டேன். நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன், எப்படி சொல்றது? I have already watched. I have already watched. ஓகே, இல்லை, நான் இன்னும் அந்த படம் பார்க்கவில்லை. நான் இன்னும் பார்க்கவில்லை, எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் நான் பார்க்கவில்லை, இது எப்படி சொல்றது? I have not watched. I have not watched. நெக்ஸ்ட் நான் இன்னும் பார்க்கவில்லை, எப்படி சொல்றது? I have not watched yet. I have not watched yet அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீ வீட்டை சுத்தம் செய்து விட்டாயா? ஃபர்ஸ்ட் நீ சுத்தம் செய்து விட்டாயா, இது எப்படி சொல்றது? Have you cleaned? Have you cleaned? நீ சுத்தம் செய்து விட்டாயா? எதை? வீட்டை. அப்போ the house. Have you cleaned the house? நீ வீட்டை சுத்தம் செய்து விட்டாயா? ஆம், நான் ஏற்கனவே சுத்தம் செய்து விட்டேன். ஃபர்ஸ்ட் நான் சுத்தம் செய்து விட்டேன், எப்படி சொல்றது? I have cleaned. I have cleaned. நான் சுத்தம் செய்து விட்டேன். எப்போது? ஏற்கனவே. அப்போ I have already cleaned. நான் ஏற்கனவே சுத்தம் செய்து விட்டேன். இல்லை, நான் இன்னும் சுத்தம் செய்யவில்லை. இல்லை, நான் இன்னும் சுத்தம் செய்யவில்லை. ஃபர்ஸ்ட் நான் சுத்தம் செய்யவில்லை, எப்படி சொல்றது? I have not cleaned. I have not cleaned.
நான் சுத்தம் செய்யவில்லை. நெக்ஸ்ட் வந்து இன்னும், நான் இன்னும் சுத்தம் செய்யவில்லை. அப்போ ஐ ஹவ் நாட் கிளீன்ட் yet. ஐ ஹவ் நாட் கிளீன்ட் yet. நான் இன்னும் சுத்தம் செய்யவில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நாம் எங்கே பயன்படுத்துவோம்? எஸ்டர்டே அல்லது எஸ்டர்டேக்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை சொல்லும்போது நாம் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். அதாவது எஸ்டர்டே நடந்திருக்கலாம், அல்லது எஸ்டர்டேக்கு முன்பு 2 days ago நடந்திருக்கலாம், 3 days ago நடந்திருக்கலாம், லாஸ்ட் வீக் நடந்திருக்கலாம், லாஸ்ட் மந்த் நடந்திருக்கலாம், லாஸ்ட் இயர் நடந்திருக்கலாம். இந்த சூழ்நிலைகளில் நாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நேற்று நீ வீட்டுப்பாடம் எழுதினாயா? நேற்று நீ வீட்டுப்பாடம் எழுதினாயா? இது வந்து கேள்வி வாக்கியம், சரிங்களா? இப்போ கொஸ்டின் சென்டென்ஸுக்கு வந்து நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்தளவில் எந்த வேர்ப் பயன்படுத்துவோம் அப்படின்னா, மேலே பாருங்க வேர்ப் ஒன்று இருக்கும். அதாவது வேர்ப் ஒன்று இருக்கு இல்லையா, ரைட், அந்த வேர்ப் தான் நாம் பயன்படுத்தணும். இப்போ நீ எழுதினாயா, இது எப்படி சொல்றது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் டிட் யூ ரைட், டிட் யூ ரைட், நீ எழுதினாயா? எதை? உன்னுடைய வீட்டு பாடத்தை. அப்போ யுவர் ஹோம்ஒர்க். டிட் யூ ரைட் யுவர் ஹோம்ஒர்க்? நீ வீட்டு பாடம் எழுதினாயா? எப்போது? நேற்று. அப்போ எஸ்டர்டே. டிட் யூ ரைட் யுவர் ஹோம்ஒர்க் எஸ்டர்டே? நேற்று நீ வீட்டு பாடம் எழுதினாயா? ஆம், நான் நேற்று எழுதினேன். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸை பொறுத்தளவில் நாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எந்த வேர்ப் பயன்படுத்துவோம்? மேலே பாருங்க வேர்ப் டூ, அதாவது ரோட் அப்படின்றது இல்லையா, அந்த வேர்ப் தான் நான் பயன்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் எழுதினேன். இது எப்படி சொல்றது? ஐ ரோட் அப்படின்னு சொல்லணும். ஐ ரோட் அப்படின்னா நான் எழுதினேன். எப்போது? நேற்று. அப்போ எஸ்டர்டே. ஐ ரோட் எஸ்டர்டே. நான் நேற்று எழுதினேன். இல்லை, நான் நேற்று எழுதவில்லை. இல்லை, நான் நேற்று எழுதவில்லை. இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்தளவில் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு எந்த வேர்ப் பயன்படுத்துவோம்? மேலே பாருங்க வேர்ப் ஒன்று இருக்கும், சரிங்களா? அதாவது ரைட் அப்படின்றது இல்லையா, அந்த வேர்ப் தான் நாம் பயன்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் எழுதவில்லை. எப்படி சொல்கிறது? ஐ டிட் நாட் ரைட். ஐ டிட் நாட் ரைட். நான் எழுதவில்லை. எப்போது? நேற்று. அப்போ எஸ்டர்டே. ஐ டிட் நாட் ரைட் எஸ்டர்டே. நான் நேற்று எழுதவில்லை. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ரீட் அப்படிங்கிற வேர்பை வந்து நாம் பயன்படுத்த போகிறோம். இந்த ரீட் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தும் போது அதனுடைய உச்சரிப்பு வந்து மாறும். எக்ஸாம்பிள் பாருங்க, வேர்ப் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து ரீடு அப்படின்னு உச்சரிக்கணும். வேர்ப் டூவை வந்து ரெட் அப்படின்னு உச்சரிக்கணும். வேர்ப் த்ரீயை வந்து ரெட் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். அதாவது ரீட், ரெட், ரெட் அப்படின்னு உச்சரிக்கணும். இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நேற்று நீ நியூஸ் பேப்பர் படித்தாயா? ஃபர்ஸ்ட் வந்து நீ படித்தாயா, இது எப்படி சொல்கிறது? டிட் யூ ரீட். டிட் யூ ரீட். நீ படித்தாயா? எதை? நியூஸ் பேப்பர். அப்போது நியூஸ் பேப்பர். டிட் யூ ரீட் நியூஸ் பேப்பர்? நீ நியூஸ் பேப்பர் படித்தாயா? எப்போது? நேற்று. அப்போது எஸ்டர்டே. டிட் யூ ரீட் நியூஸ் பேப்பர் எஸ்டர்டே? நேற்று நீ நியூஸ் பேப்பர் படித்தாயா? ஆம், நான் நேற்று படித்தேன். ஆம், நான் நேற்று படித்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் படித்தேன். எப்படி சொல்கிறது? ஐ ரெட். ஐ ரெட். நான் படித்தேன். எப்போது? நேற்று. அப்போது எஸ்டர்டே. ஐ ரெட் எஸ்டர்டே. நான் நேற்று படித்தேன். இல்லை, நான் நேற்று படிக்கவில்லை. இல்லை, நான் நேற்று படிக்கவில்லை. ஃபர்ஸ்ட் வந்து நான் படிக்கவில்லை. இது எப்படி சொல்கிறது? ஐ டிட் நாட் ரீட். ஐ டிட் நாட் ரீட். நான் படிக்கவில்லை. எப்போது? நேற்று. அப்போ எஸ்டர்டே. ஐ டிட் நாட் ரீட் எஸ்டர்டே. நான் நேற்று படிக்கவில்லை. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நேற்று நீ நன்றாக தூங்கினாயா? ஃபர்ஸ்ட் வந்து நீ தூங்கினாயா எப்படி சொல்றது? டிட் யூ ஸ்லீப். டிட் யூ ஸ்லீப். நீ தூங்கினாயா? எப்படி? நன்றாக. அப்போ வெல். டிட் யூ ஸ்லீப் வெல். டிட் யூ ஸ்லீப் வெல்.
நீ நன்றாக தூங்கினாயா? எப்போது? நேற்று. அப்போ எஸ்டர்டே. டிட் யூ ஸ்லீப் வெல் எஸ்டர்டே? நேற்று நீ நன்றாக தூங்கினாயா? ஆம், நான் நன்றாக தூங்கினேன். ஆம், நான் நன்றாக தூங்கினேன். எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து நான் தூங்கினேன். எப்படி சொல்றது? ஐ ஸ்லெப்ட். ஐ ஸ்லெப்ட். நான் தூங்கினேன். எப்படி? நன்றாக. அப்போ வெல். ஐ ஸ்லெப்ட் வெல். நான் நன்றாக தூங்கினேன். ஐ ஸ்லெப்ட் வெல் எஸ்டர்டே. நான் நேற்று நன்றாக தூங்கினேன். இல்லை, நான் நேற்று நன்றாக தூங்கவில்லை. இல்லை, நான் நன்றாக தூங்கவில்லை. ஃபர்ஸ்ட் வந்து நான் தூங்கவில்லை. எப்படி சொல்றது? ஐ டிட் நாட் ஸ்லீப். ஐ டிட் நாட் ஸ்லீப். நான் தூங்கவில்லை. எப்படி? நன்றாக. அப்போ வெல். ஐ டிட் நாட் ஸ்லீப் வெல். நான் நன்றாக தூங்கவில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை நாம் எப்போது பயன்படுத்துவோம்? டுமாரோ அல்லது டுமாரோக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகளை சொல்லும் பொழுது நாம் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்துவோம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிங்க் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்தளவில் நாம் வந்து எந்த வேர்ப் பயன்படுத்துவோம்? மேலே பாருங்கள், வேர்ப் ஒன்று இருக்கு இல்லையா? எல்லா சென்டென்சஸுக்கும் மேலே பாருங்கள் வேர்ப் ஒன்று இருக்கும். ட்ரிங்க், அந்த வேர்ப் தான் பயன்படுத்தணும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நாளை நீ குடிப்பையா? நாளை நீ குடிப்பாயா? ஃபர்ஸ்ட் வந்து நீ குடிப்பாயா எப்படி சொல்கிறது? வில் யூ ட்ரிங்க். வில் யூ ட்ரிங்க். நீ குடிப்பையா? எப்போது? நாளை. அப்போ டுமாரோ. வில் யூ ட்ரிங்க் டுமாரோ? நாளை நீ குடிப்பாயா? ஆம், நான் குடிப்பேன். எஸ், ஐ வில் ட்ரிங்க். இல்லை, நான் குடிக்க மாட்டேன். நோ, ஐ வில் நாட் ட்ரிங்க். இல்லை, நான் குடிக்க மாட்டேன். நோ, ஐ வில் நாட் ட்ரிங்க். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நாளை நீ விளையாடுவாயா? ஃபர்ஸ்ட் வந்து நீ விளையாடுவாயா எப்படி சொல்றது? வில் யூ ப்ளே. வில் யூ ப்ளே. நீ விளையாடுவாயா? எப்போது? நாளை. அப்போ டுமாரோ. வில் யூ ப்ளே டுமாரோ? நாளை நீ விளையாடுவாயா? ஆம், நான் விளையாடுவேன். ஆம், நாளை நான் விளையாடுவேன். ஐ வில் ப்ளே. ஐ வில் ப்ளே. நான் விளையாடுவேன். இல்லை, நான் விளையாட மாட்டேன். இல்லை, நான் விளையாட மாட்டேன். நோ, ஐ வில் நாட் ப்ளே. நோ, ஐ வில் நாட் ப்ளே. நான் விளையாட மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நாளை நீ அசைவம் சாப்பிடுவாயா? நாளை நீ அசைவம் சாப்பிடுவாயா? ஃபர்ஸ்ட் வந்து நீ சாப்பிடுவாயா எப்படி சொல்றது? வில் யூ ஈட். வில் யூ ஈட். நீ சாப்பிடுவாயா? என்னது சாப்பிடுவாயா? அசைவம். அப்போ நான்வெஜ். வில் யூ ஈட் நான்வெஜ்? நீ நான்வெஜ் சாப்பிடுவாயா? எப்போது? நாளை. அப்போ டுமாரோ. வில் யூ ஈட் நான்வெஜ் டுமாரோ? நாளை நீ நான்வெஜ் சாப்பிடுவாயா? ஆம், நான் சாப்பிடுவேன். எஸ், ஐ வில் ஈட். ஆம், நான் சாப்பிடுவேன். எஸ், ஐ வில் ஈட். இல்லை, நான் சாப்பிட மாட்டேன். நோ, ஐ வில் நாட் ஈட். இல்லை, நான் சாப்பிட மாட்டேன். நோ, ஐ வில் நாட் ஈட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தளவில் நாம் எங்கு பயன்படுத்துவோம்? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது இப்பொழுது, தற்சமயம், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நடந்த நிகழ்வுகளை சொல்லும் பொழுது நாம் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவோம். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தளவில் நாம் எந்த வேர்ப் பயன்படுத்துவோம்? மேலே பாருங்கள், வேர்ப் 4 இருக்கு இல்லையா? அதாவது ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுக்கு வேர்ப் 4 என்ன? ஸ்டாண்டிங். அதாவது வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து நாம் பயன்படுத்துவோம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்களுடைய நண்பர் பேருந்தில் நின்று கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நீ நின்று கொண்டிருக்கிறாயா அல்லது உட்கார்ந்திருக்கிறாயா அப்படின்னு கேட்குறீங்க. இது எப்படி கேட்குறது இங்கிலீஷில்? ஆர் யூ ஸ்டாண்டிங் ஆர் சிட்டிங்? ஆர் யூ ஸ்டாண்டிங் ஆர் சிட்டிங்? நீ நின்று கொண்டிருக்கிறாயா அல்லது உட்கார்ந்திருக்கிறாயா? அதற்கு உங்களுடைய நண்பர் வந்து ஆன்சர் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி சொல்கிறது?
ஐ ஆம் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லணும். ஐ ஆம் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஒருவேளை உங்களுடைய நண்பர் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அவர் எப்படி சொல்வார்? நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இதை எப்படி சொல்றது இங்கிலீஷில்? ஐ ஆம் சிட்டிங் அப்படின்னு சொல்லணும். ஐ ஆம் சிட்டிங், நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. உங்களுடைய ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் மாணவர். அப்பொழுது உங்களை பார்த்து ஆசிரியர் கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, நீ கவனிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். நீ கவனிக்கிறாயா? இது எப்படி சொல்றது? ஆர் யூ லிசனிங்? ஆர் யூ லிசனிங்? நீ கவனிக்கிறாயா? அதற்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆம் நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? எஸ் ஐ ஆம் லிசனிங். ஆம் நான் கவனிக்கிறேன். எஸ் ஐ ஆம் லிசனிங். நான் கவனிக்கிறேன். ஓகே, இதற்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா தமிழில், ஆம் நான் காது கொடுத்து கேட்கிறேன் அப்படிங்கிற மீனிங். எஸ் ஐ ஆம் லிசனிங் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் என்ன? ஆம் நான் காது கொடுத்து கேட்கிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை இந்த ஆக்ஷன் வெர்ப்ஸை பயன்படுத்தி இங்கிலீஷில் பேசும் பொழுது நாம் எப்பொழுது பயன்படுத்துவோம் அப்படின்னா, ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், அதாவது மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய செயல்களை பேசும் பொழுது நாம் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தினமும் நீ உனது அம்மாவுடன் ஃபோனில் பேசுகிறாயா? தினமும் நீ உனது அம்மாவுடன் ஃபோனில் பேசுகிறாயா? ஃபர்ஸ்ட் நீ பேசுகிறாயா? இதை எப்படி சொல்கிறது? இதை எப்படி சொல்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில்? டு யூ டாக்? டு யூ டாக்? நீ பேசுகிறாயா? யாருடன்? உனது அம்மாவுடன். அப்போது டு யுவர் மதர். டு யூ டாக் டு யுவர் மதர்? நீ உனது அம்மாவுடன் பேசுகிறாயா? எதில்? ஃபோனில். அப்போது ஆன் த ஃபோன். எப்பொழுது? தினமும். அப்போது எவ்ரிடே. டு யூ டாக் டு யுவர் மதர் ஆன் த ஃபோன் எவ்ரிடே? டு யூ டாக் டு யுவர் மதர் ஆன் த ஃபோன் எவ்ரிடே? ஆம் நான் தினமும் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் நான் பேசுகிறேன். இது எப்படி சொல்கிறது? ஐ டாக். நான் பேசுகிறேன். ஐ டாக். எப்போதெல்லாம்? தினமும். அப்போது எவ்ரிடே. ஆம் நான் தினமும் பேசுகிறேன். எஸ் ஐ டாக் எவ்ரிடே. இல்லை நான் தினமும் பேசுவதில்லை. ஃபர்ஸ்ட் நான் பேசுவதில்லை. இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது? ஐ டு நாட் டாக் அப்படின்னு சொல்லணும். ஐ டு நாட் டாக். நான் பேசுவதில்லை. எப்போதெல்லாம்? தினமும். அப்போது எவ்ரிடே. ஐ டு நாட் டாக் எவ்ரிடே. நான் தினமும் பேசுவதில்லை. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நீ தினமும் ஓடுகிறாயா? ஃபர்ஸ்ட் நீ ஓடுகிறாயா? டு யூ ரன்? டு யூ ரன்? நீ ஓடுகிறாயா? எப்போதெல்லாம்? தினமும். அப்போது எவ்ரிடே. டு யூ ரன் எவ்ரிடே? நீ தினமும் ஓடுகிறாயா? ஆம் நான் தினமும் ஓடுகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஓடுகிறேன். அப்போது ஐ ரன். எப்போதெல்லாம்? தினமும். அப்போது எவ்ரிடே. ஐ ரன் எவ்ரிடே. நான் தினமும் ஓடுகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இல்லை நான் தினமும் ஓடுவதில்லை. ஃபர்ஸ்ட் நான் ஓடுவதில்லை. எப்படி சொல்கிறது? ஐ டு நாட் ரன். ஐ டு நாட் ரன். நான் ஓடுவதில்லை. எப்போதெல்லாம்? தினமும். அப்போது எவ்ரிடே. ஐ டு நாட் ரன் எவ்ரிடே. நான் தினமும் ஓடுவதில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபிசிக்கல் ஆக்ஷன் வெர்ப்ஸை பயன்படுத்தி எப்படி இந்த 5 டென்சஸில் இங்கிலீஷ் பேசுகிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்க்கலாம்.